கோவை புரூக்ஃபீல்டு நிறுவனம் தனது சிஎஸ்ஆர் திட்டத்தில் குளங்களை பராமரிக்க செயல்படுத்திய திட்டத்தில் நல்ல பலன் கிடைத்துள்ளதாக குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினர் மற்றும் புரூக்ஃபீல்டு நிர்வாகத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கோவையில் உள்ள குளங்களை பராமரிக்க புரூக்ஃபீல்டு நிறுவனம் தனது சிஎஸ்ஆர் திட்டத்தில் பல்வேறு பங்களிப்புகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்து கோவை வெள்ளலூர் சின்னக்குட்டை நீர்த்தேக்கத்தின் மறுசீரமைப்பு செய்து தண்ணீர் நிரப்புதல் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பு புரூக்ஃபீல்டு மால் வணிக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கோவை புரூக்ஃபீல்டு தலைமை செயல் அதிகாரி அஸ்வின் பாலசுப்ரமணியம், கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு நிறுவனர் மணிகண்டன் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர். கோயமுத்தூர் மண்டலம் மதுக்கரை வட்டம் வெள்ளலூர் சின்னக்குட்டை நீர்த்தேக்கத்தின் மறுசீரமைப்பு செய்து தண்ணீர் நிரப்புதல் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், கோவை சின்னக்குட்டை நீர்த்தேக்கம் 2.5 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. இது தற்போது பெய்த மழையால் நிரம்பியுள்ளது. அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அளித்துள்ளது. இந்த நீர்த்தேக்கத்தின் மறுசீரமைப்பு பணி, அதாவது தொட்டியை தூர்வாரி புறணமைத்தல், கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு குழுவினரால் மிகவும் நுணுக்கமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் புரூக்ஃபீல்டு எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் மூலம் மறுசீரமைப்பு பணிகளை எங்கள் சமூக பொறுப்புணர்வு முயற்சியின் ஒரு பகுதியாக குளத்தை தூர்வாரி புறணமைக்க கோவை குளங்கள் கூட்டுறவு சேர்ந்துள்ளோம். இந்த பணியை முனைப்புடன் செய்து வருகிறோம். மேலும் தற்போது பெய்துள்ள மழையால் குளம் நிரம்பியுள்ளது. கடும் முயற்சியின் பலனாக இந்த திட்டம் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தனர். இந்த பகுதி மிகவும் வறண்ட பகுதி. விவசாய நிலங்கள் குடியிருப்பு திட்டங்களாக மாற்றப்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளது. அதனால் மறுசீரமைப்பு முயற்சி மூலம் விவசாயம் மீண்டும் செழிக்கும். பறவைகள், பட்டாம்பூச்சிகள் மூலம் பல்லுயிர் பெருக்கத்தில் முன்னேற்றம் காண எதிர்பார்க்கிறோம் மற்றும் பிற வனவிலங்குகள் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு திரும்புவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். மேலும் குளங்கள் தூர்வாரும் பணிகளுக்கு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாநகராட்சி கமிஷனர் ஆகியோர் எங்களுக்கு ஊக்கமும் உதவிகளும் செய்து வருகின்றார்கள். மேலும் மதுக்கரை வனசரக பகுதியில் இதுவரை 15,000 மரங்கள் நட்டு உள்ளோம். மேலும் 5,000 மரங்கள் நட உள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது புரூக்ஃபீல்டு நிர்வாகி சுஜாதா உடன் இருந்தார். நம்ம லாஸ்ட் இயர் சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவாக நாங்கள் கோவை குளங்களோட பார்ட்னர் பண்ணி சின்னக்கோட்டை ரீஜுனேட் பண்ணோம். இதை பற்றி மணிகண்டன் சார் சொல்வார். கோயம்புத்தூர்ல இந்த வறட்சியாக இருந்திருக்க இந்த சூழ்நிலையில கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை வட்டம் வெள்ளலூர் கிராமத்தில் இருக்க வெள்ளலூர் சின்னக்குட்டை, இந்த குட்டையை புரூக்ஃபீல்டோட சிஎஸ்ஆர் சப்போர்ட்டோட நாங்கள் இப்போ தூர்வாரினோம். இந்த குட்டை ஒரு 2.5 ஏக்கர் பரப்பளவு இருக்குது. இந்த குட்டை குட்டை முழுவதுமாக மண்மேவி தண்ணி தேங்கறதுக்கு இல்லாத சூழ்நிலை இருந்தது. இப்போ புரூக்ஃபீல்டோட சப்போர்ட்டோட நம்ம கோவை மாவட்ட நிர்வாகத்தோட அனுமதியோட இந்த குட்டையை தூர்வாரினோம். இப்போ தூர்வாரி முடிஞ்ச உடனேயே அந்த குட்டையில் இப்போ கோடை மலையில் அந்த குட்டை நிறைஞ்சு வழிஞ்சிட்டு இருக்கு. இதனால கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். அந்த ஏரியாவில் விவசாய நிலங்கள்லாம் பலதும் ரியல் எஸ்டேட் மாறிட்டு இருக்காங்க. அது இப்போ விவசாயம் செய்யறதுக்கு எதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டையை சுற்றி நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துருக்கு. கீரி, முயல், அந்த மாதிரி பல உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். தூர்வார் மூலிமா 55 லட்சம் லிட்டர் தண்ணீரை கொள்ளளவு அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரி எங்களோட கோரிக்கை என்னன்னா, கோவை மாவட்டத்தில் இருக்க பல்வேறு குட்டைகள், சின்ன சின்ன வாட்டர் பாடிகளையும் தூர்வாரி வச்சோம்னா நம்ம இந்த கோடை காலத்தில் கிடைக்கிற கோடை மழையும் தென்மேற்கு பருவமழைக்கும் நம்ம தயாராக இருக்க முடியும். குட்டையில தண்ணி தேங்குச்சுன்னா அந்த சுற்றுவட்டத்தில் எத்தனை அளவு நீரழிவு இந்த ஒரு முறை மழை பெஞ்சுன்னா கிட்டத்தட்ட 55 லட்சம் லிட்டர் தண்ணீரை இந்த சின்ன குட்டையிலே அதிகம் சேமிக்க முடியுது. கோயம்புத்தூரோட மழை நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் கோயம்புத்தூர்ல மழை வரும். அதில் பார்த்தீங்கன்னா பல கோடி லிட்டர் தண்ணீர் இந்த குட்டையில மட்டும் சேமிக்க முடியும். இதனால இதே மாதிரி பல குட்டைகள் கோயம்புத்தூர்ல சிஸ்டம் டேங்க் 24 நொய்யல் நீர்வழி தடத்தில் 24 குளங்கள் இருக்குது. அது இல்லாமல் நான் சிஸ்டம் டேங்க்குங்கிறத மழைநீர் ஓடைகள் மூலிமா சேமிக்கிற குட்டை குளங்கள் பார்த்தீங்கன்னா 900க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்குது. இதில் அரசு துறைகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு தனியார் தொண்டு நிறுவனங்களும் இந்த குட்டைகள்லாம் தூர்வாரி வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய குட்டைகள் தூர்ந்து போய் இருக்குது. அதனால் எல்லா குட்டைகளையும் இந்த மாதிரி தூர்வாரி வச்சோம்னா நிறைய தண்ணீர் நம்மளால் சேமிக்க முடியும். இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றத்தினால நமக்கு அதிகமான மழை ஒரே நேரத்துலையும் அதிகமான வறட்சியும், இந்த வெப்பம் அதிகமாக இருக்கிறதும் மழை அதிகமாக பெய்யறதும் மாறி மாறி வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நீர்நிலைகளை நம்ம தூர்வாரி வைக்கிறது மூலிமா கிடைக்கிற மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா இந்த வறட்சி காலத்தில் சமாளிக்க முடியும். நம்ம பில்லூர், சிறுவாணி மட்டும் நம்பி இருக்காம நம்ம ஊரில் இருக்க சின்ன சின்ன நீர்நிலைகளையும் சேமிச்சு இந்த மாதிரி தூர்வாரி வைக்கும்போது நம்ம கோவை மாவட்டத்தோடைய நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகம் உயர்த்த முடியும்.
இது பொது ஜனங்களும் வந்துட்டு இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் தனி மனிதர்களாகவும் ஒரு வீட்லேயும் மழைநீர் சேகரிப்பு உருவாக்குறது மூலிமா நாங்கள் அவங்கவுங்க வீட்லேயே குடிநீரை அறுவடை செஞ்சு வச்சுக்க முடியும். அது இயற்கையாக இருக்கிற மீன்கள் வந்து அதிகமாக இறக்கிறது கிடையாது. இந்த செயற்கையாக நம்ம வளர்ப்பு மீன்கள் வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்சினால வெப்பம் அதிகமாக மாறும்போதோ மழை காலத்தில் சாக்கடை தண்ணீர் வந்து அதிகமாக குளங்களை கலக்கும் போதோ அந்த கழிவுகள்லாம் வந்து குளத்துல வந்து கலக்கும் போது ஆக்சிஜன் பற்றாக்குறையினால இறக்குற சூழ்நிலை. ஆமாம், பிஓடி கம்மியாகிறதுனால இருக்கு. இதுக்கு வந்து சுண்ணாம்பு வந்து சில இடங்களில் சுண்ணாம்பு வந்து அந்த குளத்துல வந்து கலக்குறாங்க. அது மூலிமா சரி செய்ய முடியும். வளர்ப்பு மீன்கள் தான் அதிகமாக இருக்கிறது. கோவை மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தளவு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து முழு இந்த நீர்நிலைகளை தூர்வாரது, பசுமை பரப்பளவு அதிகரிக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. கோவை மாவட்ட மாநகராட்சி ஆணையாளர் கூடி இப்போ வந்ததுக்கப்புறம் அவர் வந்து எல்லா நீர்நிலைகளுக்கும் எந்தெந்த வாய்க்கால்கள் வருது, அந்த வாய்க்கால்கள்லாம் எவ்வளோ தூரம் இருக்குது, அங்கே எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ எல்லாமே கள ஆய்வு செஞ்சு எங்கெங்கெல்லாம் தூர்வாரணுமோ அதை தூர்வாருக்கான உத்தரவுகளை கொடுத்து அங்கங்கே தூர்வாரிட்டு இருக்காங்க. இல்லை, வி ஃபாலோட் இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஜென்ரலாக நம்ம குறிக்கோள் என்னென்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங் எனி நல்ல ப்ராஜெக்ட் நம்ம சிஎஸ்ஆரில் பண்ணோம். ஸோ ஓவர் த இயர்ஸ் ஸ்கூல் பிளாக் பில்டிங்கு, அப்புறம் கோயம்புத்தூரில் ஹெல்ப் த பிளைண்ட் ஃபவுண்டேஷன், ஸோ ஃப்ரீ சர்ஜரிஸ், அந்த மாதிரி வெவ்வேறு ப்ராஜெக்ட். எங்கள் மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங். ஸோ அதில் இவங்க என்வாயர்மெண்ட்டில் இவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணுறதுனால இவங்களோட நம்ம பார்ட்னர் பண்ணோம் லாஸ்ட்டு. இந்த ப்ராஜெக்டில் இல்லை, இது ப்ரூக்ஃபீல்ட்ஸ் தனியாக தான். ப்ரூக்ஃபீல்ட் வந்துட்டு எல்லா கோயம்புத்தூர் இருக்க எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா என்ஜிஓக்கும் சப்போர்ட்டாக இருக்காங்க. இங்கே நிறைய மக்கள் வரனால நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நிறைய கேம்ப்பு, என்வால்மெண்ட் டே, அதுக்கப்புறம் ஒரு நாளுகளுக்கும் வந்துட்டு ப்ரூக்ஃபீல்ட் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஒரு விநாயகர் சதுர்த்தி வந்தால் கூட மண் விநாயகர் பண்ணுறவங்களுக்குலாம் ஃப்ரீ காஸ்ட்டில் எங்களுக்கு வந்துட்டு மக்களுக்கு டெமோ பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. கோயம்புத்தூரோட க்ரீன் கவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரூக்ஃபீல்ட் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதில் ஒரு அங்கமாக தான் எங்களுக்கு இந்த சிஎஸ்ஆர் சப்போர்ட் பண்ணாங்க. தொடர்ந்து நாங்கள் ப்ரூக்ஃபீல்ட் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம். எங்களுக்கு மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூருக்கு எல்லா என்ஜிஓக்கும் ப்ரூக்ஃபீல்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக